Vijay Academy. ஆல்ரெடி நம்ம சிந்து சமய நாடகத்தோடைய பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஃபர்ஸ்ட் அடிப்படை தகவலும் அதுக்கப்புறம் மக்கள் எப்படி எப்படி வாழ்ந்தாங்க சொல்லிட்டு 2 பார்ட்டா முந்தானேத்தும் நேற்று வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பார்த்த வீடியோ நமக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததா, அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் இருந்து செலக்டடாக கொஞ்சம் ஓகேன்னு சொல்லுது திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க முடியாது, படிச்சிருந்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்க போகிறது கிடையாது, ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? 10 கொஸ்டின் தான். எதுக்காக அப்படின்னா ப்ராக்டிஸ், அவ்வளோதான். நம்ம படித்த விஷயங்களை ரிமெம்பர் பண்ணுறோமா அதுக்காக மட்டும் தான் அந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் which of the following characterized the people of Indus Valley civilization? ஓகே, ஏதாவது சிந்து சமய நாகரிகத்தை பற்றி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் they possessed great places and temple. ஓகே, great palaces, அதாவது மிகப்பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? கிடையவே கிடையாது. ஓகே, சிந்து சமய நாகரிகத்துல கோவில்களும் அரண்மனைகள் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறா நான் சொல்லி நடத்தும் போது சொன்னேன், கோவில்கள் எங்கேயுமே கிடையாது, ஆனா சமய நம்பிக்கை இருந்தது. அடுத்து they worshipped both male and female deities, அதாவது ஆண் மற்றும் பெண் தெய்வங்களை வழிபட்டாங்க. ஆமா, பெண் தெய்வங்களை எப்படி வழிபட்டாங்க சொன்னாங்க, அதுக்கு எவிடன்ஸ் இருந்தது. ஆண் தெய்வங்களை வழிபட்ட எவிடன்ஸ் இருந்தது, அதுதான் பூசாரி சிலை கிடைத்திருந்தது, அவர் பசுபதி சிவா கிடைச்சிருந்தது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? ரெண்டாவது கரெக்ட். அடுத்து they employed horse drawn chariots warfare, அதாவது போரிடுவதற்கு குதிரை ஏந்திய, அதாவது அந்த குதிரை வண்டிகள் அதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இங்க பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க, குதிரை இருந்தது ஆனா அதை இங்க பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க, வேத காலங்களில் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, பி ஒன்லி. ஓகே, ஆன்சர் பி, அதாவது 2 ஒன்லி. தமிழே பாருங்க, ஆண் பெண் இரு தெய்வங்களை வழிபட்டனர், பெரிய அரண்மனைகள் மற்றும் கோவில்கள் உள்ளன சொல்லியிருந்தாங்க, தப்பு. ரெண்டாவது செட் மட்டும் தான் ரைட்டு. போரில் குதிரை இருக்கும் தேர்களை பயன்படுத்தினார்கள், இதுவும் தவறு, அது வேத காலத்துல தான் பயன்படுத்துறாங்க. ஓகே, அப்போ பி தான் ஆன்சர், 2 மட்டும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து சிந்து சமய நாகரிகம் குறித்து பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமாக மதச்சார்பற்ற நாகரிகமாக இருந்தது. எஸ், ஓகே, மதச்சார்பற்ற நாகரிகம் தானே இருந்தது. நம்ம சொல்லியிருந்தோம், என்ன மேபி அது ஹிந்துவா இருக்கிறா சொல்லியிருந்தோம், ஆனால் 100% அது ஹிந்து தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, மதச்சார்பற்ற நாகரிகமாக மற்றும் மத குறுகள் இருந்தாலும் காட்சியில் ஆதிக்கம் செலுத்தவில்லை. எஸ். அடுத்து இந்த காலகட்டத்தில் பருத்தி இந்தியாவில் ஜவுளி உற்பத்திக்கு பயன்பட்டது. எப்படி சார் அந்த இடத்துல பருத்தியா இருந்திருக்குமா அப்படின்னா 100% பருத்தி இருந்தது. ஓகே, 100% அப்படின்னா ஒரு இடத்துல காட்டன், அந்த பஞ்சோட எவிடன்ஸ் இன்னமும் கிடைச்சதாமா. பூமிக்கடியில இருந்து தோண்டும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்து பஞ்சு அந்த எவிடன்ஸ் காட்டன் வந்து இன்னமும் கிடைச்சிருந்ததாம். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் தவறு. இதுல சரியானது இதுதான் கேட்கிறாங்க, 2ம் சரி, 1 மட்டும் 2ம் சரி. நல்லா ஞாபகம், நம்ம சொல்லியிருந்தோம் என்னதான் இந்த கொஸ்டின், இதுதான் குரூப் 1 இப்படிதான் கொஸ்டின் வரும். குரூப் 2 குரூப் 4 விட குரூப் 1 ஏன் கஷ்டம் சொல்றோம்னா நம்ம படிச்ச விஷயம் தான், ஆனா ஒன்லைனர் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி அதை கொஞ்சம் அப்படியே என்னமோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. மதம் இருந்தது தெரியும், ஹிந்து மதம் தான் சார், ஏன் இப்போ மதச்சார்பற்றன்னு சொல்றாங்க அப்படின்னா அது ரொம்ப மதத்தை வந்து தூக்கி பிடிக்கிறது, அதனாலதான். அப்போ மதச்சார்பற்றதா, பருத்தி இருந்ததுக்குரிய எவிடன்ஸ் இருந்தது, அவ்வளவுதான். ஓகே, அப்போ ஏபி 2மே சரி. அடுத்து நடனம் ஆடும் பெண்ணு நம்ம சொல்லியிருந்தோம், போட்டோ கூட காமிச்சிருந்தேன். ஓகே, டான்சிங் கேலோட இமேஜோட காமிச்சிருந்தேன், கை நிறைய வளையல போட்டுருப்பாங்க. ஓகேங்களா? டான்சிங் கேல் சொல்றாங்க. எஸ், நடனம் ஆடும் பெண்ணின் வெண்கல சிலை, அது என்ன சிலை ஞாபகம், அது ஒரு வெண்கல சிலை. ஓகே, பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஓகே, இதுல நடன மங்கை சொல்லுவாங்க, நடனம் ஆடும் பெண் சொல்லுவாங்க, நடன மாது கூட சொல்லுவாங்க. ஓகே, நடன மாது கூட நிறைய வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த பிளேஸ்ல கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிளேஸ்ல கிடைச்சது? மொஹஞ்சதாரோ தான். ஓகே, எல்லாமே அதிகம் நிறைய ப்ராடக்ட் எல்லாமே அந்த தாடி வச்ச பூசாரி சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல தான் கிடைக்கும். ஓகே, ஆன்சர் டி. நெக்ஸ்ட், சிந்தி மொழியில் ஹரப்பா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாருங்க. சிந்தி மொழியில் நல்லா ஞாபகம், என்ன மொழி கூட கேட்கலாம். கொஸ்டின் வேற எந்த, அதாவது நம்ம எடுக்கிற கொஸ்டின் இருந்து கூட ஆன்சர் கிரியேட் ஆகலாம். சிந்தி மொழியில ஹரப்பாவுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, அப்போ மெயினா அந்த நம்ம பார்த்த ஊர்கள் 2 ஊர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒன்று வந்து ஹரப்பா, அதுதான் முதலாக கண்டறியப்பட்டது. இன்னொன்று மொஹஞ்சதாரோ, இந்த 2மே முக்கியம். அதுல ஹரப்பானா என்ன அர்த்தம், மொஹஞ்சதாரோனா என்ன அர்த்தம்? மொஹஞ்சதாரோ நம்ம சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ மொஹஞ்சதாரோ என்ன சொல்றாங்கன்னா இடிபாடுகளின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இடிபாடுகளின் மேடு, அதாவது இறந்தோர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ அந்த வார்த்தைக்கு உரிய அர்த்தம் என்னது, இறந்தோரோட மேடு அல்லது இடிகாடுகளுடைய மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சாங்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மவுண்ட் மாதிரி தான் இருக்கும், ஒரு மேடு பகுதி தான் இருக்கும். அந்த மேடுல இருந்து பாத்தீங்கன்னா அதான் ரஜினியும் ஐஸ்வர்யா ராயுமே டான்ஸ் ஆடி இருக்கும். ஓகே,
ஓகேங்களா? அப்போ இறந்தோர் மேடு சொல்றது எது சொல்றாங்க? மொஹஞ்சதாரோ சொல்றாங்க. அப்ப ஹரப்பானா என்ன சார் அப்படின்னா, ஹரப்பானா புதையுண்ட நகரம், அது வந்து பூமிக்கு அடியில புதைஞ்சு போச்சு அப்படிங்கிற உண்மையான மீனிங் தான் ஹரப்பாங்கிறதுக்கு அர்த்தம். ஓகே, நமக்கு ஆன்சர் புதைக்கப்பட்ட நகரம், பரீடு சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எந்த லாங்குவேஜ்ல? சிந்தி லாங்குவேஜ்ல. அதுவும் தெரியணும். நாளைக்கு குரூப் 1 கொஸ்டின் வரும்போது என்ன கொஸ்டின் வருதா அப்படின்னா, இன் பாலி லாங்குவேஜ், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்ற பாருங்க. பாலி மொழியில் ஹரப்பா என்றால் புதையுண்ட நகரம் என்று அர்த்தம் அப்படி கேட்கிறாங்க. ஹரப்பானா புதையுண்ட நகரம் தான், ஆனா அது பாலி மொழியில சிந்தி மொழி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஓகே, அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேசஸ், அங்க இருக்கக்கூடிய பிளேசஸ், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய, அதாவது இப்ப தற்போது இருக்கக்கூடிய பகுதிகள், அதுதான். அப்ப ஹரப்பா பகுதி எங்கதான் காணப்பட்டது? சிந்து பகுதி தான். ஓகே, மொஹஞ்சதாரோ எங்க காணப்பட்டது? எஸ், பஞ்சாப் பகுதி, அதாவது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதி. கரெக்ட். ஓகே, பானாவாலி எந்த பிளேஸ் அப்படி பாத்தீங்கன்னா, சரியானது எது கேட்கிறாங்க? ஹரப்பா சிந்து பகுதி கிடையாது. ஓகே, ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரையோரம், தவறு. அடுத்த மொஹஞ்சதாரோ பாத்தீங்கன்னா பஞ்சாப் நதிக்கரையோரம் கிடையாது. ஓகே, மொஹஞ்சதாரோ வேற பிளேஸ். பானாவாலி மட்டும் தான் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதி. ராக்கி ஹெரி நம்மளே பார்த்திருந்தோம். ராக்கி ஹெரி 2-3 தடவை நான் சொல்லியிருந்தேன் வீடியோலயே. ஹரியானா. ஓகே, ராக்கி ஹெரி 2-3 தடவை சொல்லியிருந்தோம். ஹரியானா தான். ஓகே, அப்ப இதுவும் தவறா இருக்குது. சரியான எது அப்படி பார்த்தீங்கன்னா பானாவாலி. நான் 2வது வீடியோல பார்ட் 2 வீடியோல நான் மேப் வச்சு காமிக்கும் போது கூட பானாவாலி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, பானாவாலி, காலி பங்கட் ரெண்டுமே ராஜஸ்தான்ல இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் சி. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. இது நம்ம படிச்சோம், ஆனா கன்ஃபியூஸ் ஆகும், வேற எதுவுமே கிடையாது. ஹரப்பா நகரத்தோடைய எழுத்து முறை எப்படி இருந்தது? ஓகே, ஸ்கிரிப்ட் எழுத்து முறை எப்படி இருந்தது என்பது எப்படி இருந்தது கேட்கிறான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுத்து முறையை பொறுத்த வரைக்கும் அதை நம்மளால இன்ன வரைக்கும் அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அது ஞாபகம் வச்சுக்கணும். நான் எழுத்து முறைக்கு வீடியோல நான் இமேஜ் காமிச்சு எப்படி எப்படி எழுத்துக்கள் இருந்தது, அது என்ன சொல்ல வருதுன்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. ஓகே, எப்படி ஆரம்பிக்கிறோம்? நம்ம எழுதுறது நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? இங்க எழுத ஆரம்பிக்கிறோம், லெஃப்ட்ல எழுத ஆரம்பிச்சு ரைட்ல முடிக்கிறோம், திருப்பி லெஃப்ட் எழுத ஆரம்பிச்சு ரைட் முடிக்கும். இது நம்ம இப்ப எழுதுறது. ஆனா அந்த டைம்ல எப்படி எழுதுறாங்க சொல்லியிருந்தேன்? ரைட்ல ஆரம்பிச்சு லெஃப்ட்ல எழுதுவாங்க, திருப்பி லெஃப்ட்ல ஆரம்பிச்சு ரைட்டு, திருப்பி ரைட்ல ஆரம்பிச்சு லெஃப்ட், இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதுவாங்க. அப்போ வலமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வலமாக அப்படி மாத்தி மாத்தி எழுதுவாங்க. இதுதான் ஆன்சர். ரைட். ஓகே, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், அகைன் லெஃப்ட் டு ரைட், இந்த மாதிரி சிக்ஸாக்கா எழுதுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் இண்டஸ் வேலியோட ஸ்கிரிப்ட். ஓகே, அப்ப கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சிந்து சமவெளி நாகரிகத்தோட எழுத்து முறைக்கு ஒரு பெயர் சொல்லியிருந்தேன், என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய ஸ்கிரிப்டோடைய நேம் என்ன அப்படி ஒரு நேம் வச்சிருக்காங்க. அந்த நேம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து, which of the following statement is not correct? தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தவறான கூற்று தான் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. நான் சொன்னேன், நடத்தும் போதே சொன்னேன், அவங்க வீடு, அவங்க பெருங்குளம், எல்லா விஷயத்தையும் சுட்ட செங்கற்களை மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். அது கரெக்ட் தான். ஓகே, சுட்ட செங்கற்கள் தான், சுண்ணாம்பிலான சுட்ட செங்கற்கள். ஓகே, அடுத்து, ஹரப்பா 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது. எஸ், உண்மைதான். கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையானதுதான். கரெக்ட். அடுத்து, தவறானதான் கேட்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம். எஸ், இப்பதான் பார்த்தோம், அந்த கொஸ்டினாவே பார்த்தோம். சிந்தி மொழி, அதுவும் கரெக்டா இருக்குது. புதையுண்ட நகரம் கரெக்டா தான் இருக்குது. ஓகே, அடுத்து, சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு காணப்பட்டன. எஸ், நூற்றுக்கணக்கான முத்திரைகள் காணப்பட்டது. ஆனா அது சதுரம் கிடையாது. என்ன அப்படின்னா செவ்வக வடிவம். ஓகே, ரெக்டாங்குலர். சதுரங்கிற வார்த்தை மட்டும் தவறு. ரெக்டாங்குலர். ஓகே, செவ்வக வடிவிலான என்ன சொல்றது, அந்த முத்திரைகள் சீல்ஸ் காணப்பட்டது. ஓகே, ரெக்டாங்குலர், ஸ்கொயர் கிடையாது, ரெக்டாங்குலர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. Various causes has been suggested for the decline of the Harappan culture. Consider the cause mentioned below. Identify the weakest of them. Okay, கீழ்கண்டவற்றில் எது வந்து ரொம்ப பலவீனமான ஒன்றை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பலவீனமானது அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆரியன்ஸ் இன்வேஷன். ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா பலவீனமானது. நெக்ஸ்ட், ஃபாலோயிங் கிராப்ஸ், அதாவது சிந்து சமவெளி மக்கள் எந்தெந்த பயிர்கள்லாம் வளர்த்தாங்க அப்படி கேட்கிறாங்க. ஓகே, எந்தெந்த கிராப்ஸ் எல்லாம் வளர்த்தாங்க அப்படி கேட்கிறாங்க. எஸ், கோதுமை வளர்த்தாங்கன்னா டவுட்டே வரக்கூடாது. ஓகே, சொல்லிட்டேன், டவுட்டே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா அதுதான் முக்கிய பயிர்னே சொல்லியிருந்தேன். அப்போ கோதுமை கண்டிப்பா இருக்குது. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா பருத்தி இருக்குதான்னு பார்த்தா நம்ம இப்பதான் கொஸ்டின்லயே பார்த்தோம், பருத்தி இருக்குது.
1 and 3 அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இருக்கலாம், இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது. ஏன்னா இங்க ரெண்டையும் 1 3 வரல. மேபி இதுவா இருக்கலாம் அல்லது இதுவா இருக்கலாம். இப்படி தான் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேடா? அப்போ பருத்தி இருக்குது, பார்லி ஒரு பயிரா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பார்லி வந்து ஒரு பயிரா யூஸ் பண்ணாங்க. ஓகே, அடுத்து பட்டாணி யூஸ் பண்ணாங்கன்னா பட்டாணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, 4 1 2 3 எல்லா பயிரையும் கிவன் எல்லா பயிரையும் நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, வீட், பார்லி, காட்டன், ரைஸ். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். Consider the following statements. The inhabitants of the Harappan grow and used cotton. Okay, அப்போ அவங்க காட்டன் பயிர் நம்ம இப்போ திருப்தி காட்டன் பயிரை பயன்படுத்தினாங்க. எஸ், the inhabitants of the Harappan had no knowledge of copper and bronze. அதாவது ஹரப்பா தேசர்கள் செம்பு மற்றும் வெண்கலத்தை பற்றி அறிவு இல்லைங்கிறாங்க. ரொம்ப தவறு இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இது கரெக்ட் தான், இது தவறு. ஏன் அப்படின்னா இந்த காலத்துல நம்ம என்னதான் சொல்றோம், செம்புக்காரன் தான் சொல்றோம். ஓகே, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது தவறு. அடுத்து தரமான ஹரப்பா முத்திரைகள் களிமண்ணால் செய்யப்பட்டுள்ளது. இதுவும் தவறு. களிமண்ணால செய்யப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருந்தோம், கிடையாது, சுண்ணாம்பால செய்யப்பட்டது. ஓகே, தவறு. அப்போ 1 கரெக்ட் ஆன்சர் ஏ, 1 மட்டுமே. ஓகே, மொத்தமா 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது ஒரு ரிவிஷனா, நம்ம படிச்ச விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்க வந்து நான் சொல்லிட்டு நடத்தும் போதே நான் நடத்துறது மட்டும் இல்லை, ஸ்கூல் புக்ஸே ரெஃபர் பண்ணியிருக்கணும், எத்திக்ஸ் புக்கே ரெஃபர் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். எத்தனை பேர் ரெஃபர் பண்ணி தெரியல, எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணியிருந்தா 10 out of 10 அசால்ட்டாக அடிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். சரி, ஓகே. ஆனால் நம்ம என்ன சொல்றது, அதை யோசிச்சு அந்த கூற்று காரணம்ங்கிற விஷயத்தையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டாக நம்ம வாட்சி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு டாபிக் முடிச்சுன்னு நம்ம அடுத்தடுத்து கொஸ்டினும் பார்க்கலாம். கண்டினியூஸாக நம்ம சேனலையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.